ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நமஸ்தே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட் 3, அதாவது நவீன் ஹிந்தி பரிட்சையா புத்தகத்தினுடைய 3வது பாடம் பார்க்க போகிறோம். புது புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே பாடங்கள், புக் பேக் எக்ஸசைஸ் மட்டும் மாறி இருக்கும். இருந்தாலும் பாடங்களை ஒரு வாட்டி பார்த்துடலாம். பாட் அப்படின்னா பாடம், தீன்றது 3 அப்படிங்கிறது தான் 3வது பாடம் கொடுத்துருக்காங்க. ஒரு படம், அதுக்கான ஒரு தலைப்பு, சில வாக்கியங்கள். இந்த படத்தை வச்சு என்ன மாதிரியான வாக்கியங்கள் உருவாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மேஸ், ஜாக்கு புள்ளி இருக்கிறதுனால இஸ்ன்னு படிக்கிறோம். பர் அப்படின்னா மீதுன்னு அர்த்தம். மேஜ் பர் கிதாப் ஹை. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 2வது எழுத்து, 3வது எழுத்து, 4வது எழுத்து அந்த மாதிரி வர்றச்ச இந்த ஸ்வர் இல்லைன்னா வியஞ்சன் அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த வியஞ்சன் எழுத்துக்கள் வர்றச்ச எந்த மாத்திராவும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா, அதாவது கனால வரக்கூடிய எழுத்துக்களில் எந்த மாத்திராவும், அதாவது பாராக்கடி சொல்லும் பாருங்க, காக்கா கீக்கி வரக்கூடிய எந்த ஒட்டுமே இல்லாமல் வந்தது அப்படின்னா புள்ளி வச்சு எழுத்தாக படிப்போம். அதனால தான் இந்த இடத்துல பாட்டா இருக்குது. பாட்டான்னு படிக்கலாம்ல, ஆனால் நம்ம பாட்டுன்னு படிக்கிறோம். 2வது எழுத்துக்கு இந்த துணைக்காலோ இல்லை ஈ மாத்திராவோ எந்த மாத்திராவும் இல்லை. அப்போ நம்ம இதை புள்ளி வச்சு எழுத்து படிக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் பர் கிதாப். அந்த பாக்கு நான் ஒரு லைன் இருந்தது அப்படின்னா கிதாபான்னு படிச்சிருப்போம். ஆனால் அந்த இடத்துல எந்த மாத்திராவும் இல்லை, அதனால் புள்ளி வச்சு எழுத்தாக படிக்கிறோம். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. மேஜ் பர் கிதாப், மேஜை மீது புத்தகம். கிதாப் ஹை. ஸோ இந்த பாடத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, மேஜை மீது புத்தகம். கிதாப் ஹை அப்படின்னா இது புத்தகம். இப்போ அப்படின்னு படித்தோம் அப்படின்னா அந்த ஹா இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, அதனால தான் நான் கிதாப்னு படிக்கிறேன். அப்படின்னா இவன், இவள், இது எல்லாத்துக்குமே தான். கிதாப் ஹை, இது புத்தகம். கிதாப் கஹா ஹை, புத்தகம் எங்கு இருக்கிறது. கிதாப் மேஸ் பர் ஹை, புத்தகம் மேஜை மீது இருக்கிறது. மேஸ் பர் கியா ஹை, மேஜை மீது என்ன இருக்கிறது. கியானா என்ன, மேஸ் பர் மேஜை மீது கிதாப் ஹை, புத்தகம் இருக்கிறது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஹாத் மே கலம், கையில் பேனா. மேனா உள், அந்த இன்னுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இல்லு தான் அது. அதே மாதிரி இங்கே கலம் ஹை, கலம் ஹை. கலம் கஹாங் ஹை, இது பேனான்னு சொல்லிட்டாங்க. பேனா எங்கு இருக்கிறது. கலம் ஹாத் மே ஹை, கையில் இருக்கிறது. ஹாத் மே கியா ஹை, கையில் என்ன இருக்கிறது. ஹாத் மே கலம் ஹை, கையில் என்ன இருக்குது, பேனா இருக்குன்றாங்க. ஹாத் மே, கையில் பேனா இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு சில வாக்கியங்கள். ஸ்கூல் மே லடுக்கி, பள்ளியில் சிறுமி. இந்த இல்லுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆல்ரெடி மேக்கு இன்னுன்னு அர்த்தம். ஸ்கூல் மே லடுக்கி அப்படின்னா பள்ளியில் சிறுமி. லட்கி ஹை. ஸோ யஹக்கு இவன், இவள், இது எல்லாமே வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இவள் சிறுமி. இஸ்கா நாம் உமா ஹை. அதே மாதிரி தான் இஸ்கா அப்படிங்கிற வார்த்தைக்கும் பொருள் பார்த்திங்கன்னா இவளுடைய, இவனுடைய, இதனுடைய எல்லாத்துக்குமே இஸ்கா வரும். இஸ்கா நாம் உமா ஹை, இவளுடைய பெயர் உமா. உமா ஸ்கூல் மே படுத்தி ஹை, உமா பள்ளியில் படிக்கிறாள். படுத்தி பெண்பால் அப்படிங்கிறதுனால படுத்தி வருது. பையனாக இருந்திருந்தால் படுத்தான்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் இந்த வாக்கியங்கள். அடுத்து மைதான் மே லடுக்கா. மைதான் அப்படின்னா இந்த மைதானத்தில் அப்படின்வாங்க இல்லையா, கிரவுண்டு தான் மைதான் சொல்லுவாங்க. மைதான் மே லடுக்கா, மைதானத்தில் சிறுவன். லட்கா ஹை, இவன் சிறுவன். இஸ்கா நாம் ராஜேஷ் ஹை, இவனுடைய பெயர் ராஜேஷ். ராஜேஷ் மைதான் மே கேல்தா ஹை, ராஜேஷ் மைதானத்தில் விளையாடுகிறான். கேல்தானா விளையாடுறான்னு அர்த்தம். நாம் அப்படிங்கிறது பெயர். ஓகேங்களா. அடுத்து இன்னும் ஒரு சில படங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பன்மை. கிதாப் அவர் கலம், அதாவது புத்தகம் மற்றும் பேனா. ஏன்னா இவைகள்னு பொருள் வரும். கிதாப் அவர் கலம் ஹை, இது இந்த இடத்துல ஏன்றது இவைகள், தீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இவைகள். கிதாப்னா புத்தகம் மற்றும் பேனா இருக்கின்றன. ஹைக்கு மேலே ஒரு புள்ளி போட்டிருப்பாங்க பாருங்கள், அப்படி போட்டால் பன்மைன்னு அர்த்தம். ஓகேங்களா. நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் ஹைங். கிதாப் அவர் கலாம் கஹாங் ஹை, புத்தகம், கலம் அப்படின்னா பேனா, புத்தகம் மற்றும் பேனா எங்கு இருக்கிறது. எங்கே அப்படின்னா இங்கே மேஜை மேலே தான் எழுதணும். ஸோ கிதாப் அவர் கலம் மேஜ் பர் ஹைங். ஓகே. மேஜ் பர் கியா ஹைங், என்னெல்லாம் இருக்குது. இந்த ஹைக்கு புள்ளி பார்த்துக்கோங்க. ஸோ பன்மையில் எழுதும்போது இது புள்ளி போடணும். மேஜ் பர் கியா ஹை, மேஜ் பர் கிதாப் அவர் கலம் ஹை. அடுத்து உமா ஒரு ராஜேஷ். இங்கே உமாவும் ராஜேஷும் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இவர்கள். உமா அவர் ராஜேஷ் ஹை. ஸோ இங்கே இவைகளுக்கும் தான், இவர்களுக்கும் தான். உமா அவர் ராஜேஷ் ஹை, உமா மற்றும் ராஜேஷ் யார், இவர்கள், உமா மற்றும் ராஜேஷ். இங்கே இவைகள் பொருள் வந்திருக்கும். உமா அவர் ராஜேஷ் கஹா ஹை, உமா மற்றும் ராஜேஷ் எங்கு இருக்கிறார்கள்.
உமா और ராஜேஷ் घर में है உமாவும் ராஜேஷும் घर में வீட்டில் இருக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா घर में कौन कौन है घर में வீட்டில் கவுன் கவுன் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. घर में உமா और ராஜேஷ் है. ஸோ பாடத்தை கடகடன்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக் பேக்கு நான் இதுதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க சப்தார்த், இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாடங்களை படிக்கிறதுக்கு. எக்ஸாமுக்கும் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? சப்தார்த்தில் பார்த்திங்கன்னா கிதாப் புத்தகம் புக்கு, மேஸ் மேஜை டேபிள், அதே மாதிரி கலம்னா பென் பேனா, ஹாத் கை ஹேண்ட், ஸ்கூல் சால பாதியும் காக்கு ஊ மாத்திராவும். ஸோ ஸ்கூல் அப்படின்னு எழுதுனீங்க அப்படின்னா பள்ளிக்கூடம் ஸ்கூல். அதே மாதிரி மைதான்னா மைதானம் கிரவுண்டு, அவுர்னா மேலும், அண்டு கவுன் யார், ஹூ கியா என்ன அப்படிங்கிறது. அதில் பார்த்திங்கன்னா வாக்கியமை பிரயோகம், அதாவது வார்த்தையில் அமைத்து எழுதுக சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். கிதாபுங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. 2 நிமிஷம் கிளியராக இல்லை. எஸ், கிதாபுன்ற வார்த்தை இருக்குது. கிதாப்னா புத்தகம். முஜே கிதாப் சாஹியே எனக்கு புத்தகம் வேண்டும். ஹாத்னா கை, ஹாத் மே கியா ஹை கையில் என்ன இருக்கிறது. ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. ஸ்கூலுக்கு வந்து பள்ளிக்கூடம்னு பொருள். ஓகே, ஸ்கூல் மே பச்சே படுத்தே ஹை பள்ளியில், பச்சேனா சிறுவர்கள் படிக்கின்றனர், படுத்தே ஹை. மைதான்னா மைதான் அப்படின்றது கிரவுண்டு. மைதான் மே லடுக்கியாங் சிறுமிகள், கேல்தி ஹை பெண்கள் விளையாடுகிறார்கள். ஓகேங்களா? இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கிறது. ஸோ இதை படிச்சுட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்தடுத்த பாடங்கள் தொடர்ந்து ரொம்ப சீக்கிரம் அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.